ஹாய் காய்ஸ், நான் உங்கள் கெடி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா, அப்டேட்டுக்கு அப்புறம் விளையாடப்பட்ட ஒரு ரேங்க்டு மேட்ச்சு தான் இந்த மேட்ச்சு. இதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம பீக்கில் இறங்குறோம். பீக்கில் இறங்கி என்ன பண்ணுறோன்றதான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே இறங்குறோம். இறங்கினோடனே ஒரு கண் எடுத்துகிட்டு போவோம். நீ செய்ய நம்ம செஞ்சு விட்ருவாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு M10 எடுத்தோடனே ஒருத்தி வருவான். ஒரு டேப் விழுந்தோடனே நம்மளை மறுக்கையை ஆக்கிடுவாங்க. மறுக்கையை ஆக்கினே நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து ரிவே பண்ணிடுவாங்க. இதே வச்சு நம்ம குமுறி விட்டுருவாங்க இந்த வீடியோவில். ஒரு வழியாக நம்ம ஃப்ரெண்டு வந்து ரிவே பண்ணிடுவாப்புல. ரிவே பண்ணாமே அப்படியே எந்திரிச்சு மீடியை சுற்றிட்டு அப்படியே லூட்டை மட்டும் லைட்டாக அடிச்சுட்டு அப்படியே போனோம்னா இன்னொருத்தே வந்துடுவான். அடிக்கவங்களையுமே முடிச்சுடுவாங்க, இவங்களே முடிச்சுடுவாங்க. அப்புறம் இருக்கிற நம்ம வந்தோம்ன்ற மாதிரி இருக்கும். லைட்டாக அடிச்சுனே இவனை அடிச்சிட்டாங்க. ஓ மை காட், என்னடா இது நமக்கு வந்த சோதனையான்ட்டு ரைட்டரா மாப்பிள்ள இந்த வரேன். ஒரு இந்த எஸ்கேஸ் கிடச்சிருச்சு. இந்த பூர்வமாப்பில் வேறு எவனை இருக்கானா பார்த்து வை. வந்துக்கின்னே இருக்கேன். எல்லாம் இருக்காங்களா? எவனை இருக்கீங்களா? டேய் எங்கடா இருக்கீங்க? வாங்கடா. இந்த வந்துட்டேன் மாப்பிள்ள. எங்கே மாப்பிள்ள? எங்கேயும் இல்லையா? நான் மாப்பிள்ள ஒருத்தனே. நான் மாப்பிள்ள என்கிட்ட அடிச்சிட்டேன். எவ்வளோ இந்த வரேன்டா. இந்த வந்துட்டேன். அறாது சூப்பர். ஒரு டவுனு. வேறு ஒன்று இருக்கீங்களா? நான் தான் வாங்க. இந்த நான் ஓசியில் கில் அடிச்சுட்டு ஏசியை போட்டு கிளம்பிடலாம் ஜம்முன்னு. இது வரைக்கும் என்ன இந்த ஒருத்தன் சிக்கனியா முடிஞ்சிச்சு. உள்ள வேணா நம்ம கதான் பண்ணிடுவாங்க. இங்கிட்டு வா மாப்பிள்ள. ஏன்னா வருவானா? வாடாடே. இந்த வந்துட்டேன் சிக்கனியா. சரி ரைட்டு, இவனை ரிவே பண்ணி விட்டுரும். இன்னொருத்தி இவனை வரையான் போடுறான். அப்போ அந்த வரண்டா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சரி இவனை ரிவே பண்ணிட்டு அப்படியே இந்த இடத்த கழிவுன்றதான் நல்லது. வழக்கம் போல் கில் அடிச்சு இந்த லூட் அடிக்க தான் தோணுதே தவிர ரிவே பண்ணணும்னு தோண மாட்டேது. பழக்க தோஷம் ஆகிப்போச்சு போல் நம்மளுக்கு. ரிவே பண்ணி விட்டாச்சு. சரி ரைட்டு, நீ ஏதாவது லூட்டுக்கிட்டு இருந்தால் அப்படியே கரெக்ட் அடிச்சுட்டு கிளம்புவான். இந்த ஒருத்தி வந்துட்டேன். இந்த வாமாப்பில் முடிஞ்சு போய்ட்டு அவன் டீமேட்ஸோட. அவ்வளோதான்டா. வரட்டாமேன்ட்டு கிளம்ப வேண்டியதேன். சரி ரைட்டு, இங்கே வரவேன். அவ்வளோதான். எவன் இருக்க மாட்டான். நீ இடத்த காலின்ட்டு போக வேண்டியதுதான். எவன்டா? எவனும் இல்லையா? சரி ரைட்டு. அப்போ இடத்த காலி வேணுவா. எவனா இருக்கீங்களா? வாங்கடா டேய். சரி ஏதாவது லூட்டுக்கிட்டு ரைட்டு லூட்டு கிடச்சிருச்சு. கிளம்ப வேண்டியதான். இந்த வழியாக அந்த இடத்த விட்டு காலி வேணுங்கடா. வேறு எங்கேயாவது ஜம்முன்னு கிளம்ப வேண்டியதான். இங்கே எந்த ஒன்றுத்துக்கு ஆகாது. அப்படியே கிளம்ப வேண்டியதான். காய்ஸ், இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ. போக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். போக வீடியோ பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏதாவது தப்பாக பேசியிருந்தா சாரி காய்ஸ். அப்படிங்க ஒரு 200 காயினை தட்டி விட்டு கிளம்ப வேண்டியதான். இங்கே மாப்பிள்ளை எவனை வரமாட்டாங்க. சரி ரைட்டு, நான் கிளம்புறேன். முடிஞ்சா வாங்க அப்படின்னு நான் வாடகை கிளம்ப ஆரம்பித்தா சரி ஜிப்லைனை பிடிச்சி சரக்கு பொறுக்குன்னு கிளம்புவான். ஒருத்தனே ஆளக்காடாமே. ஊரே ஒரே மயான காடாக இருக்குது. சரி ரைட்டு போவான். எங்கடா இருக்கீங்க? எவனா இருக்கீங்களா? எவனுமே இல்லையா? ஒன்றும். சரி ரைட்டு, ஸ்கோப்பை மாற்றிட்டு போவோம். ரைட்டு காஷ். இந்த ஒருத்தன் வந்துட்டான். நமக்குன்னே வருவானே. சூப்பரா. உண்மை கடனை அடியே விழுல. சிக்கடா செவ்வாழ சிக்கிட்டேன். ஒரு வழியாக ரூட் அடிச்சு விட்டாச்சு. அப்புறம் இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து இந்த பைத்தியக்காரங்க காரை வச்சு நம்மளை படுத்துகிற பாடு இருக்குது. அப்படியே இங்கே M60 தான் வச்சு அழுத்தி இங்கே ஒரு கில்லு. இந்த ஒரு கில்லை முடிச்சு விட்டு அப்படியே பார்த்தோம்னா அந்த காரணத்தை எப்படியா போட்டுத்தலாம் பிளான் பண்ணி அடிச்சு தட்டிக்கின்னேன். ஒருத்தர் இறங்கிட்டு அவரோட தீ பிடிச்சிருச்சு காரு. அப்படின்ட்டு அடித்து நானும் குளோவால் உடச்சிக்கின்னே இருக்கேன். போட்டுக்கிட்டே இருக்கேன். ஆள் சாகவே மாட்டேன். நானும் அடி விடாத மாப்பிள்ள அடிங்களா, அவனை விடாதீங்களா, போட்டு தள்ளுங்களை விடாதன்னு போட்டு அடி வெளுத்திக்கிருக்கேன். நான் தான் நடக்குதுன்னு பார்ப்போம். கடைசி வரையும் நானும் உடச்சிக்கிட்டே இருக்கேன். ஏன்ட்டு புல்லட்டு கம்மியாக தான் இருக்கும். அட்டி டம்மு டும்முன்னு அடிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். செத்த பாடு இல்லை. அங்கிட்டு ஒருத்தன் டேமேஜ் வச்சிடும். சரின்ட்டு அப்படியே ரிவே பண்ணி விட்ருவாங்க. ரிவே பண்ணி மட்டுமே திரும்பி ஹீல் பண்ணிட்டு திரும்பி அவனை போட்டு அடி டம்மு டும்முன்னு இதே மாதிரி குளோவாக உடச்சி கடைசி வரையும் சாகவே இல்லை காசு. மாட்டவே இல்லை பையனை மட்டும். தெரிஞ்சு போய் லூட் அடிக்க போயிடுவேன்.
புல்லட் வேறு இல்லை. இப்போ லூட் அடிச்சுட்டு போகணுன்ட்டு. சரி புல்லட்டில் நம்ம போய் ஒரு லூட் அடிச்சுட்டு அப்புறம் போனால் தான் அப்புறம் அட்டாக்கிங் ஆட முடியும் அப்படின்ட்டு போய் லூட் அடிச்சுக்குப்போங்க. ஏஆர் புல்லட்டில் அடுத்தது இங்கே வந்தால் இங்கே ஒரு ஸ்குவாடு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி இங்கே உட்காந்து என்னடா செய்றீங்க முட்டையாடுறீங்கன்ட்டு அங்கே ஒருத்தர் நல்ல டேமேஜ் டவுன் பண்ணியாச்சு. பட் கில்லு வராது. மேலே ஒருத்தர் நல்ல அடி வாங்கிட்டு போயிடு. அதுக்குள்ளேயும் பின்னாடி ஒருத்தர் அடிக்கிட்டேன். பொருளா வரண்டா இவனை முடிச்சுட்டு வரண்டான்ட்டு அப்புறம் அவனை கீழே ஒருத்தன் டீம் மேட்ஸுக்கு பேக்கப் கொடுத்துருக்கேன். அவன் அடிச்சிருவான். சரி ரைட் தான் இங்கே ஒருத்தன் அடிக்கலாம் பார்த்தா இவங்களே எல்லாத்தையும் அடிச்சிடுவாங்க. சரின்ட்டு அவனை அடித்தான் அவன் ஓடி போயிருக்கான். என்னடா இது நமக்கு வந்த சோதனையாடான்ட்டு சரி போவோம் அப்படின்ட்டு போனால் அங்கே ஒருத்தர் வருவான். அவனையும் டவுன் பண்ணிடுவாங்க. நமக்கு வேலையே இல்லையாடான்ட்டு சரி உள்ளே போய் 200 ஃபேன் டச் பண்ணுவோம் அப்படின்ட்டு உள்ளே போனால் இங்கே ஒரு தெரிக்க அவனை எனக்கு கவனிக்கவே இல்லை. யாரா அது நம்ம டீம் மட்டும் நடிச்சா அப்புறம் எனிமி. சரின்ட்டு அவனுக்கு ஒரு ஒப்பு வச்சு விட்டு சாமி அப்படியே கிளம்பியாச்சு காய்ச்சி. அப்படியே அங்கே போனால் இன்னும் ஒரு 9 அலைவு 6 அலைவு தான் இருந்துச்சு. இன்னும் ஒரு 3 பேர் தான் அப்படின்ட்டு அங்கே போனால் அங்கேருந்து அடின்னு அடிக்கிறான். சரி ரைட்டு போடுறான் மாப்பிள்ள இந்த வரண்டான்ட்டு அப்படியே லைட்டாக அப்படியே ஓரத்தில் ஏறி போனால் அங்கே ஒருத்தர் நம்மளை பார்த்துருக்கான். இப்போ ஃபோலே டேமேஜ் வச்சுலான்ட்டு வாழை போட்டு ஹீல் பண்ணி கீழே விட்டுருக்கேன். சரி இங்கே இருந்தால் ரைட்டு சரிப்பட்டு வராதுன்னு ஒரு ஓரமாக போய் ஹீல் பண்ணிக்கிருப்பேன். தலைவர் அதுக்குள்ளேயே நம்ம டீம் அடிச்சா டவுன் பண்ணிடுவாங்க. போகலாம்னு நினச்சி போகவங்களையுமே அவனுக்கு கில்லே எடுத்துட்டான். சரி ரைட்டு வெயிட் பண்ணுவான் பார்த்தா அவன் அங்கேருந்து பாம்பு வீசிக்கான். இந்த பொருள் நானும் உனக்கு வீசாம விட மாட்டேன்டான்னு அவனுக்கு ஒன்று வீசி வச்சுட்டாச்சு. போய் அவனுக்கு அப்படியே ஒரு அடி இன்னும் ஒருத்தன் தான் இருக்கேன். சரி ரைட்டு பொறுப்போம் ரீலோட் பண்ணிட்டு போகலாம் பார்த்தா அதுக்குள்ளேயே ஆள் அங்கிட்டு கிளம்பிட்டேன். சரி M60 எடுத்து ஒரு டேமேஜ் அப்போ ஒரு ஹெட்ஷாட் உள்ள அதுக்குள்ளேயே மேட்ச் முடிச்சிட்டேன். ஓகே இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நம்புகிறேன். பாய்.